தமிழ்நாட்டில் மின்தடை அதிகரித்து வரும் நிலையில் முதல்வர் விஜய் ஆலோசனை நடத்தி வருகிறார். கோடை காலத்தில் அதிகரித்து வரும் மின் தேவையை சமாளிக்க தேவையான நடவடிக்கை குறித்தும் இந்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது. கோடை காலத்தில் அதிகரித்து வரும் மின் தேவையை சமாளிக்க தேவையான நடவடிக்கை குறித்தும் முதல்வர் விஜய் தலைமையில் தற்போது ஆலோசனை நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், இந்த ஆலோசனை கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டமிட்டு வருகிறார்கள்? தமிழகத்தில் அதிகரிக்கும் மின் தடை குறித்து முதலமைச்சர் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தமிழ்நாடு மின்சார வாரிய சேர்மன் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ், அதேபோல எரிசக்தி துறை செயலாளர், தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் சாய்குமார் ஐஏஎஸ் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். தற்போது கோடை காலம் நீண்டு கொண்டிருக்கிறது. அதாவது மே மாதத்தை தாண்டி ஜூன் மாதத்திலும் அதிக அளவில் மின் தேவை இருக்கிறது. அதை சமாளிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி செய்ய ஏதுவாக 18 மணி நேரம் தடையின்றி மின்சாரம் வழங்க நடவடிக்கை குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. மின் உற்பத்தியை பெருக்குவது தொடர்பாகவும் முதலமைச்சர் ஆலோசனை செய்து வருகிறார். அதே போல மின் உற்பத்தி மற்றும் கொள்முதல் உபகரணங்கள், பணி நியமனம் உள்ளிட்டவை குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே பார்த்தீர்கள் என்று சொன்னால் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல் குமாரும் தொடர்ச்சியாக ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் முதலமைச்சரே இந்த விவகாரத்தில் நேரடியாக தலையிட்டிருக்கிறார். வேதவள்ளி, தொடர்ந்து முதல்வர் இன்று வேறு என்னென்ன நிகழ்வுகளில் பங்கேற்க இருக்கிறார்? ரமேஷ், நிச்சயமாக தொடர்ச்சியாக மாலை 5 மணி வரை இங்கேதான் இருக்கிறார். நேற்றைக்கு சமூக நலத்துறை, மகளிர் உரிமைத்துறை தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டார். நாளை மறுநாள் முதல் தமிழக சட்டமன்றம் கவர்னர் உரையுடன் தொடங்க இருக்கிறது. இந்த கவர்னர் உரை தயாரிப்பு குறித்த பணிகள் நடைபெற்று வருகிறது. முதல் முறையாக கவர்னர் அட்ரஸ் அசம்பிளியில் நடக்கிறது. அதே போல இந்த முறை 2 பெரிய கட்சிகள் எதிர்கட்சிகளாக அமர இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட திமுகவும் அதிமுகவும் 100 உறுப்பினர்களை கொண்டதாக பெரிய எதிர்கட்சிகளாக இருக்கிறார்கள். அவர்களை எவ்வாறு சமாளிப்பது? கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது முதலமைச்சர் உரையாற்ற வேண்டும். முதல் முறையாக முதலமைச்சருடைய சட்டப்பேரவை நடவடிக்கைகள் எப்படி இருக்கும், அதே போல விவாதங்களில் எவ்வாறு கலந்து கொள்ள இருக்கிறார் என்பது குறித்தும் அவருக்கு தொடர்ச்சியாக அதிகாரிகள் மூலமாக பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியே இருக்கிறது. வேதவள்ளி, தற்போது மின்தடை தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதுல என்னென்ன அறிவுறுத்தல்களை முதல்வர் விஜய் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன? நிச்சயமாக இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றிலிருந்து பல இடங்களில் இரவு நேரங்களில் மின்சார தடை ஏற்படுகிறது. எனவே இது எல்லாம் எப்படி தடை? குறிப்பாக 70,000க்கும் மேற்பட்ட மின் பணியாளர்கள் காலியிடம் இருக்கிறது. குறிப்பாக கேங்மேன் உள்ளிட்ட பணியிடங்களில் இருந்து கேபிள்களை பதிக்கக்கூடிய பணியிடங்கள்லாம் காலியாக இருக்கிறது. அதை நிரப்புவது குறித்தும், அதே போல மின் கணக்கீட்டு பணிகளை சரிவாக செய்வதும், குறிப்பாக 2 லட்சம் கோடி கடனில் இருக்கக்கூடிய மின்சார வாரியத்தை எவ்வாறு அதிலிருந்து மீட்பது என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. அதே போல ஒரு டிரான்ஸ்பரன்சியான கவர்மெண்ட் நடத்துவதற்கும், குறிப்பாக மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய ஊழல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் இந்த அரசாங்கம் முயற்சிகள் எடுத்து வருவதாக நிர்மல் குமார் தெரிவித்தார். இது எந்த அளவிற்கு அந்த நடவடிக்கைகள் இருக்கிறது என்பது குறித்தும் அதிகாரிகளிடம் முதலமைச்சர் கேட்டறிந்து வருவதாக தகவல்கள் வெளியாகின்றன. வேதவள்ளி, தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்.